திருப்பதி. திருப்பதினாலே வெங்கடேஷா தானே! ஸோ நாங்க திருப்பதிக்கு பிளான் பண்ணது ஏழுமலையான பார்க்க தான். கீழ் திருப்பதிக்கு நாங்க பெங்களூர்லேருந்து புக் பண்ணிவிட்டு அங்கே ட்ரெயினில் வந்து இறங்கிட்டோம். இது அந்த ஸ்ட்ரீட் வியூ ரொம்ப ஹேப்பனிங்காக இருந்தது. ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க. சும்மா எப்போவுமே ஒரு காரோ இல்லை அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு போக வேணாம், இந்த வாட்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அங்கே திருப்பதியில் இறங்கிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் வந்துட்டு ஒரு சின்ன ரூம் தான் எங்களுக்கு கிடச்சிது. இதுதான் அந்த ரூமு. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான்றனால இந்த ரூமே ஓகே சஃபிஷியண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, இது ஒரு 3000 to 4000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தாயாரை பார்க்கலாம் தரிசிக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தாயாரோட கோயில் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. மினி ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே தனியாக ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்குது. இது ஆனால் வெளியிலேயே இருக்கிற ஒரு சின்ன ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ரொம்ப ஹேப்பனிங்காக இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப கூட்டமே இல்லை. ஏன்னா நாங்கள் வீக் டே பிளான் பண்ணனால நாங்கள் ஃப்ரீ தர்ஷன்லேயே போய் தாயாரை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த கோபுரம் வந்துட்டு அந்த ஆர்கிடெக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே மேலே ஒரு மங்கியை நான் ஸ்பாட் பண்ணேன். எனக்கு மங்கீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகாக குட்டியாக அந்த கோபுரத்து மேலே உட்காந்துட்டு இருந்ததை பார்த்த உடனே எனக்கு நான் வீடியோ எடுக்கணும்னு அதை கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வெளியில் பார்த்த மாதிரியே உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருந்துச்சு. அங்கே வந்து குங்குமம் எல்லாமே இருந்துச்சு. சின்ன சின்ன ஐடல்ஸ் இருந்துச்சு, மோதிரம், அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஷாப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ஹேப்பனிங்காக இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில். இங்கே பேங்கிள் கடையும் இருந்துச்சு. திருப்பதி போனாலே இந்த பேங்கிள் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அங்கே போய் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இது அங்கே இருந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாக பூ இருந்துச்சு. இப்படி தான் நாங்கள் எங்களோட டே 1 வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்த நாள் மார்னிங் எங்கள் ரூமுக்கு வெளியிலேயே ஒரு காரை புக் பண்ணிட்டோம். மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு, பாலாஜியை தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்ததுங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் நார்மலாக போகிற க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தோம். யாரோ ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எங்களை வந்துட்டு வேறு ஒரு க்யூவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு இந்த என்டையர் க்யூவையுமே பைபாஸ் பண்ணி நாங்கள் மேலே போனோம். பெருமாள் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை ப்ளஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே ஒரு தனி ஃபீலிங்காக இருந்துச்சு. நம்ம போக போக மேலே போக போக அந்த என்டையர் வியூ, சிட்டி வியூ வந்துட்டு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரமாகவே மேலே வந்துட்டோம். அந்த விஜிலண்ட் ஆஃபீஸர் தெய்வம் மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் அவ்வளோ க்யூவில் நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னா மேல் திருப்பதி நாங்கள் ரீச் ஆகவே கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இவர் வந்தனால நாங்கள் அந்த க்யூ எல்லாம் பைபாஸ் பண்ணி சீக்கிரமாகவே வந்துட்டோம். அண்ட் 12:30 க்யூவோ 12 o'clock க்யூன்னு நினைக்கிறேன். அந்த க்யூலே கொண்டு போய் எங்களை விட்டுட்டார் எங்கள் டிரைவரு. ஸோ எங்களுக்கு அந்த டைம் வந்துட்டு ரொம்ப சேவ் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் தான் தர்ஷன் டைம் இருந்துச்சு. திருப்பதினாலே ரொம்ப க்ளீனாக இருக்குது. எனக்கு என்ன ரொம்ப பெரிய ஆச்சரியம்னா, லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இந்த பிளேஸை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிறதுல எல்லாருமே ரொம்ப வந்துட்டு அதுக்கு மெனக்கடுறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பாக இதுக்கான க்ரெடிட் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பார்த்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட் இருந்தாலோ இல்லை சின்ன குப்பை இருந்தாலுமே அவங்க வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு போர்டு பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் ஒரு தனி தர்ஷன் இருக்குது அவங்களுக்காக. கண்டிப்பாக அதை புக் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அவங்களால இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேரால் வர முடியாது. ரொம்ப சஃபகேட்டடாக இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு தனி தர்ஷன் இருக்குது. அதை கண்டிப்பாக புக் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போங்க. திருப்பதி வரும்போதே ஒரு வைப் எப்போவுமே இருக்குங்க. அந்த அந்த பெருமாளை பார்க்கவே வந்துட்டு அப்படியே எனக்கு தெரியல இது எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பெருமாளை பார்க்கும்போது கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி கொட்டிடும். அந்தளவுக்கு நான் எமோஷ்னல் ஆகிடுவேன். எனக்கு தெரியல, அவரை பார்க்கும்போது இறைவா இது எனக்கு போதும், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம், உன்னை பார்த்ததே வந்துட்டு எனக்கு நிறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் நிஜமாகவே எனக்கு இது எப்போ போனாலுமே அந்த ஃபீல் தான் எனக்கு வரும். நான் நிறைய வேண்டிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வாட்டி போகும்போது கூட என்னால் எந்த வேண்டுதலுமே பண்ண முடியாது. அந்த பெருமாளை பார்த்த உடனே எனக்கு அழுக மட்டும்தான் வரும். என்னை இப்படியே உங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிடேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு எப்போ பார் வரும். இது அகைன் ஒரு வீக் டேன்றதுனால நாங்கள் சீக்கிரமாக தர்ஷன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு 3 மணி நேரம் தான் ஆச்சு தர்ஷனம் முடிச்சுட்டு வெளில வரத்துக்கு. வந்துட்டு அந்த ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த என்டையர் மலையுமே ஒரு வியூ எடுத்தேன். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் ஆனால் அன்றைக்கி பார்க்கணுன்னே பார்த்தேன். அந்த பெருமாள் படுத்திருந்த மாதிரி தான் இருந்துச்சு.
நாங்கள் வெளியே தர்ஷன் முடிச்சுட்டு வந்த அப்புறமா சும்மா அந்த என்டையர் பிளேஸையும் சும்மா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு எவ்வளோ தடவை வந்தாலுமே போதும்னே தோண மாட்டேங்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த தீபம் ஏற்றுறது. இங்கே நிறைய பக்தர்கள் வந்துட்டு அங்கே தீபம் ஏற்றி அங்கே பெருமாளை வந்துட்டு சேவிக்கிறாங்க. அங்கே அவங்களோட வேண்டுதலை வந்துட்டு வைக்கிறாங்க. பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி வராக சுவாமியை வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அந்த வராக சுவாமியோட அந்த குளத்தை தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே நிறைய பேர் அந்த சைடெலாம் வந்துட்டு நீராடிட்டு போகிறாங்க. எக்கச்சக்க பேரை நான் பார்த்தேன் அங்கே வந்துட்டு நீராடிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு லட்டு விட முடியுமாங்க? சரி லட்டு வாங்கலான்னு லட்டு கவுண்டருக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கேயும் அகைன் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வீக்டேயில் பிளான் பண்ணோம். அன்றைக்கி தான் நாங்கள் உய்யால் உற்சவம் எப்படி இருக்கும்னு நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு யானைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க, கோயில் யானையை. நிறைய தடவை திருப்பதி வந்திருக்கேன். பட் ஆனால் நான் இந்த 2 யானைகளை சேர்ந்து நான் பார்க்கவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அந்த யானைகளை, கோயில் யானைகளை நான் பார்க்குறேன். அப்புறம் சாமியை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க உய்யால் உற்சவத்துக்கு. ரொம்ப இதெல்லாம் எனக்கு நியூவாக இருந்தது. ஏன்னா நான் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ வாட்டியோ வந்திருக்கேன் திருப்பதிக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு டே நான் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. எனக்கு என்னமோ அன்றைக்கி என்னோடய நாள் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ரொம்ப பிளஸ்டாக இருந்தது. உய்யால் உற்சவம்ன்றது அர்ஜித கல்யாண உற்சவம் சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி தேர்ஸ்டேஸ் நடக்கும். இந்த உற்சவத்துக்கு நம்ம வந்துட்டு வரணும் அப்படின்னா 300 ருபீஸ் ஒரு கப்பலுக்கு. அப்புறம் குழந்தையோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா 500 ருபீஸ் அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு இந்த ப்ரைஸிங் வந்துட்டு கரெக்டாக தெரில. ஏன்னா இது டைனமிக் ப்ரைஸிங். ஸோ இப்போதைக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஆனால் இதை நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தோம். ஸோ அதான் அன்றைக்கி டேவே வந்துட்டு ரொம்ப பிளஸ்டாக இருந்தது. இதை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தோம். அங்கே அவங்க வந்துட்டு நாடகம், பாட்டு இதெல்லாம் பாடிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி நான் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட வழியில் வந்துட்டு பெருமாளோட கதைகளையும் பஜனையும் பாடிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் நேராக வந்தது இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். திருப்பதியில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நான் எதுவும் ஷாப் பண்ணல. பட் சும்மா வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது இந்த சுட சுட பஜ்ஜி இந்த பக்கம் இருந்துச்சு. அந்த வாசனை லைட்டாக தூக்குச்சு. பட் ஆனால் பார்த்தப்போ கொஞ்சம் வச்சனால அந்த சைடை விட்டு வந்துட்டேன். இங்கே நிறைய இருந்ததுங்க ஷாப்பிங். அது ஐ மீன் பெருமாளோட ஃபோட்டோ, அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை சாமாங்க, அதுக்கப்புறமா வளையல். இங்கே எனக்கு திருப்பதியில் ரொம்ப பிடிச்சதே அந்த வளையல் கலெக்ஷன் தான். சும்மா போய் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா அந்த திருப்பதியோட அந்த வியூவை சும்மா ரசிச்சுட்டு இருந்தோம். சும்மா அந்த பக்கம் எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ரொம்ப அந்த பிடிச்ச விஷயமே வந்துட்டு அவங்க ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க கோயிலை. ரொம்ப நல்லாவும் ரொம்ப பிளஸ்டாகவும் இருந்தது. சரி நாங்கள் ரிட்டர்ன் வர ஆரம்பித்தோம். ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தா இது ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது. மான்களை பார்த்தோம். இவ்வளோ பெரிய மானெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எங்களோட கார் டிரைவர் நிறுத்தி காமிச்சார். இந்த மான்கள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார். ரொம்ப பெரிய பெரிய மான்கள், நார்மலாக நம்ம பார்க்குற சைஸோட ரொம்ப நல்லா பெரிய பெரிய மான்கள். அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. அழகாக வந்துட்டு எனக்கு போஸ்ட் கொடுத்துச்சு நான் வீடியோ எடுக்கும்போது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கடைசியாக இந்த சிட்டி வியூவை எடுத்தேன். ரொம்ப ஸ்பார்க்லிங்கான வியூ இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்திருக்கேன், ஆனால் இது தெரில பாருங்களேன். கருடர் மூக்கு மாதிரி இருக்கும் இந்த மலை அப்படின்னு சொன்னார்.
அது பார்க்கவும் அப்படி தான் இருந்தது. அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கருடரோட முகம் இருக்கிற மாதிரியும், அவரோட ரெக்கை வந்துட்டு விரிஞ்சிருக்கிற மாதிரியும் தான் இந்த மலை வந்துட்டு தோற்றம் கொடுத்துச்சு. இது நாங்கள் கீழே இறங்கும்போது இதை வந்துட்டு எங்கள் டிரைவர் காமிச்சாரு. இதுதான் எங்களோட டே 2 திருப்பதி பிளான். டே 1 நான் சொன்ன மாதிரி பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு, டே 2 வந்துட்டு பெருமாளை பார்த்துட்டு நல்லபடியாக வந்தோம். ரொம்ப ரொம்ப நாஸ்டால்ஜிக்கான இந்த ஒரு டேவை வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். எதிர்பாராத நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துச்சு. திரும்ப காலையில் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் ட்ரெயின் போட்டுட்டோம். ஏர்லி மார்னிங் மாதிரி அங்கே இருக்குது. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடே வந்துட்டு ரொம்ப ஹேப்பனிங்காக இருந்தது. நாங்கள் எங்கள் ரூம் அங்கேயே புக் பண்ணிட்டனால நாங்கள் அப்படியே நடந்தே வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அன்டில் நெக்ஸ்ட் டைம் திருப்பதிக்கு இப்போதைக்கு ஒரு பாய். ஸோ உங்களுக்கு எங்கள் சேனலை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.